கொனிச்சிவா, ஒஹாயோ, அரிகாத்தோ. என்னடா வளரிக்கிட்டு இருக்கான்னு தானே பார்க்குறீங்க? வேறு ஒன்றும் இல்லைங்க. இன்றைக்கி ஜாப்பனீஸ் எக்ஸாம். நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் இங்கிலீஷ் மட்டும் படித்தா போதும், தேர்ட் லாங்குவேஜ் நம்மளுக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லியே வளர்த்திருக்காங்க. அது ஸ்கூலில் கேட்கும்போது ஜாலியாக இருந்துச்சு. காலேஜ் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது ஏதாச்சும் ஒரு தேர்ட் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிட்டா தான் வேலை கிடைக்கும்னு. எங்கள் காலேஜில் நிறைய லாங்குவேஜ் செலெக்ஷன்ஸ் நடந்துட்டு இருந்துச்சு. ஜாப்பனீஸ், ஃப்ரெஞ்ச், ஹிந்தி, ஏன் ஜெர்மன் கூட கற்று தராங்க. இது எல்லாத்துலேயுமே கஷ்டமானது ஜாப்பனீஸ்னு எனக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக அதை செலக்ட் பண்ணாதான் தான் எல்லோரும் சஜஷன் கொடுத்தாங்க. ஆனால் ஒரே ஒரு சார் மட்டும், உனக்கு கோடிங் நாலேஜே இல்லைனாலும் கம்யூனிகேஷன் ஸ்கில் ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜில் இருந்துச்சுன்னா அதை வச்சு அதர் கண்ட்ரீஸில் வேலை கிடைக்கும்னு சொன்னார். சரி, இதுவும் நல்லதாக இருக்கேன்னு நானும் ஜாப்பனீஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு செம்முக்கு 4 மாதம். இந்த 4 மாதமும் உட்காந்து ஜாப்பனீஸ் படிச்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி ஜாப்பனீஸ் எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது என் கிளாஸ்மேட்ஸ் சில பேர் ரீல்ஸ் பார்த்தேன், ஃபீல்டில் வந்துச்சு, சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. நானும் ரீல்ஸ்லாம் ஸ்வைப் பண்ணும்போது சில மீம்லாம் பார்த்துருக்கேன். பீப்புள் யூ நோ, பீப்புள் யூ டோன்ட் நோ. ஆனால் என் லைஃப்பில் மட்டும் இது ஆப்போசிட்டாக நடக்குது. எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள், தெரியாத நண்பர்கள் எல்லாருமே கமெண்ட் செக்ஷன்லேயும் மெசேஜ் பண்ணியும் கால் பண்ணியும் அப்ரிஷியேட் பண்ணாங்க. நான் பண்ணுற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இன் எடிட்டிங், டெக்ஸ்ட் அண்ட் வாய்ஸில் அடிக்கிற எக்கோ, இது எல்லாத்தையும் சரி பண்ணிக்கோ அப்படின்னு சஜஷன்ஸ் தந்தாங்க. நான் நல்லா வீடியோ போடுறதுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ண என் ஃப்ரெண்ட்ஸை நினச்சா எனக்கு ஆனந்த கண்ணீரே வருது. அதனால் எனக்கு சப்போர்ட் பண்ணி என்கிட்ட இருக்கிற மிஸ்டேக்ஸை சரி பண்ண சொன்ன எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் அண்ட் மை டியர் ஃபேமிலிக்கும் ரொம்ப பெரிய நன்றி. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், சைன் ஆஃப். ஜே.கே.